ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி பாலாஸ் கிச்சனில் கத்திரிக்காவும் உருளைக்கிழங்குக்கு பதிலாக சக்கரவள்ளி கிழங்கு. நம்ம சேனலில் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கறி இருக்குது, ரொம்ப நாள் முன்னாடி போட்டிருக்கேன். இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்கு வச்சு பண்ண போகிறேன். கத்திரிக்காவும் சக்கரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். டாக்டர்ஸே சொல்கிறாங்க உருளைக்கிழங்கை விட சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்திக்கலாம் அப்படின்ட்டு. அதனால் இன்றைக்கி நான் சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துருக்கேன். ஸ்வீட் டேஸ்ட் பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி, உப்பு, கொஞ்சமாக சாம்பார் பொடி. மேலே போடுறதுக்கு நான் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் அரைச்சிட்டு போட போகிறேன். கருவேப்பிலை. உங்களுக்கு தேங்காய் ஆப்ஷனல் வேணும்னா போட்டுக்கலாம், போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம். வெரி சிம்பிள் கறி, ஆனால் நமக்கு சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் சாதத்தில் பசங்க சாப்பிட்டா கூட டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை தாளிச்சிடலாம். இன்றைக்குமே நம்ம வதக்கல் கறிக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட தான் விடணும். அதுக்கு நான் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இதில் நம்ம கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் நம்ம தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. நான் கருவேப்பிலையை சேர்த்துட்டேன். இப்போ நறுக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காய், உப்பு, மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். வரமிளகா பொடியும் வேணுனாலும் கூட நம்ம சேர்த்துக்கலாம். எங்களுக்கு இன்றைக்கி சாம்பார் பொடியே போதும், அதனால நான் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். நான் சாம்பார் பொடியும் சேர்த்துட்டேன். நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. எப்படி ஒரு 10 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. இப்போ இதை நம்ம மூடி வச்சுக்கலாம். நல்லா வேகட்டும், பார்க்கலாம். நம்ம போட்டிருந்த கத்திரிக்காய், சக்கரவள்ளி கிழங்கு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு மாதிரி தான், அதுவும் சீக்கிரம் வெந்துடும். கத்திரிக்காயோடு சேர்ந்து வெந்துருச்சு. நான் கொஞ்சம் தேங்காயை இது பண்ணி வச்சுருக்கேன், அரைச்சி வச்சுருக்கேன் வெறும். அதை சேர்த்து கலரி கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சுவையான கத்திரிக்காய் சக்கரவள்ளி கிழங்கு கறி தயாராகிடுச்சு. ஒரு நாள் உருளைக்கிழங்குக்கு பதிலாக ஸ்வீட் டேஸ்ட் பிடிக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓம் சாய்ராம்.